ப்ரோ யானை ப்ரோ அங்க பாரு இருக்கு இதோ அதான் இருக்கு ப்ரோ யானை ப்ரோ இருக்கு பாருங்க பயிற்சி ப்ரோ இப்போ நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெரியநாயக்கம்பாளையத்திலிருந்து பாலமலை ரூட்டில் வந்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் அமைஞ்சிருக்க மேல்முடி அப்படிங்கிற ஒரு ரம்மியமான மலைப்பகுதியில் தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். மேல்முடி அப்படிங்கிற மலைத்தொடரை 2 வழியாக ஏறலாம். ஒன்று தடாகம் அப்படிங்கிற வழியிலேருந்து ஏறினீங்கன்னா 2 மணி நேரம் தான் இருக்கும் பயணம், கொஞ்சம் கடினமான வழிப்பகுதி. இன்னொன்று பாலமலை ரூட்டில் நீங்கள் அந்த செக் போஸ்ட்லேருந்து ட்ராவல் பண்ணி ஒரு 20 வளைவுகளை தாண்டி வந்தீங்கன்னா காட்டுக்குள்ளே நடந்து போகிற ஒரு பகுதி இருக்கும். அது வழியாக போனீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் பயணம் இருக்கும். அது கொஞ்சம் மென்மையான பகுதி தான். மரங்களுக்கு நடுவுலையே இயற்கை சூழலை ரசிச்சுக்கிட்டே போகலாம், அருமையாக இருக்கும். நம்ம இப்போ அந்த வழியில் தான் ஏறிட்டு இருக்கோம். பக்கத்தில் ரம்மியமாக காட்சி அளித்தாலும் ஒரு 100 மீட்டர் ஏறுறப்பே தெரிஞ்சு போயிடும் உங்களோட ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஏன்னா எங்கள் கூட வந்த ஒருத்தவர் ஜீன்ஸ் பேண்ட்னால தான் ஏற முடியலன்னு ஷார்ட்ஸை மாற்றினார். அப்புறம் ஷார்ட்ஸை மாற்றி அவராக ஏற முடியலைங்கிறப்ப தெரிஞ்சு அவர்கிட்ட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவும் இல்லை, அவரோட ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்காருன்ட்டு. போகும்போது ஒருத்தனை இங்கேயே விட்டு போயிடுவோன்னு நினைக்கிறேங்க. வாங்க ஆமாம், ஒருத்தர் 4 பேர் வந்தோம். இப்போ 3 பேர் நாங்கள் வந்து மேலே ஏறி நின்றுட்டு இருக்கோம். ஒருத்தருக்காக அரை மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவர் என்ன நிலையாக இருக்கான்னு தெரியல. ஆனால் எல்லா ஸ்நாக்ஸும் அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் முயற்சி பண்ணால் அதை சாப்பிட்டு எந்திரிச்சு வந்துடலாம். அவர்காண்டி தான் நாங்கள் வெயிட் பண்ணிருக்கோம். அந்த ஸ்நாக்ஸ் கிடைக்கும்ட்டு என்ன பண்ணுறாருன்னு தான் தெரியல. பார்த்து எவ்வளோ நேரம் ஆகுறேன். எங்கே வராதுங்க, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வராருங்க. பேக் வெயிட்டாக இருக்கு. 200 மீட்டர் தான் ஏறி இருப்போம், 2 மணி நேரம் ஆயிருக்கு. பேக் வெயிட்டாக இருக்கு, எங்கள் கழட்டி விட்டு வந்துருக்காங்க தனியாக. போறப்ப எடுத்துக்கலாமா ப்ரோ? செட் ஆகணும் மேடம். ஆமா, போற வரைக்கும் போங்க ப்ரோ. நீங்க போய் முன்னாடி போங்க. இதுங்க ஆளு தலைவர் பார்த்தா செருப்பு போட்டு வந்திருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அரௌண்ட் ஒரு 8 கிலோமீட்டர் நம்ம வந்து நடக்க வேண்டியதாக இருக்கும் ட்ரெக் பண்ணி. நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏறினா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஏறுறாரு. வாங்க அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்பேன். வேறு லெவல். ஃபர்ஸ்ட் டைம் ஏறும்போது த்ரில்லிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. இப்போ அந்த த்ரில்லிங் இல்லையா? சஸ்பென்ஸ் தெரிஞ்சிருச்சுல. ஓகே ஓகே, இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன். பார்த்தேன். அப்போ எங்களுக்குலாம் நீ சீனியர் சரியா? எங்களுக்கு நீ பார்த்து கூட்டு போறியா? யூ ஆர் த கைட். ஆமாம் சரியா, அண்ணங்களை பார்த்து கூட்டு போங்க சரியா? ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். டைம்லி ஜீரோ சேனலை சப்ஸ்கிரைப். இங்கே நாங்கள் எவ்வளோ சொன்னாலும்
நாங்கள் சொல்கிறதெல்லாம் தாண்டி ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் அதை நேராக போனால் தான் உணர முடியும். ஜூம் பண்ணி அவர் காட்டுறேன். எங்கேயோ உட்காந்துட்டாரா? இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக கிளியராக தெரியல. நாங்கள் அதுக்கு போவோம் முடிச்சு இந்த ட்ரெக்கிங் முடிச்சுட்டு அது வந்து ரோட்வேஸே இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு சிம்பிள் ஒரு ஹில்ஸ் ஏறுற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. நீங்கள் பைக்கில் வந்தாலும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த மேல்முடி அப்படிங்கிற ஒரு மலைத்தொடரை எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நாங்கள் ஏற ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக நாங்கள் ஆரம்பிக்கிறப்ப சின்ன மலைத்தொடர் அப்படின்னு நினச்சி தான் ஆரம்பித்தோம். ஆனால் ஏற 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 தான் தெரிஞ்சிச்சு ரொம்ப தூரம் போகிற மாதிரி. இந்த 8 கிலோமீட்டர் அப்படிங்கிற விஷயம்னா எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த ஒரு ரம்யமான சூழ்நிலையும் சரி, மதியம் நீங்கள் 12 மணிக்கு அங்கே உள்ளே இருந்தாலும் உங்களுக்கு அந்த வெயில் படாமல் இருக்கிற இடமும் சரி, எல்லாமே சேர்ந்து எங்களை ரொம்ப களைப்படை விளைக்காமல் நல்லாவே கொண்டு செஞ்சு இந்த ட்ரைக்கிங். எவ்வளோதான் நான் வார்த்தையால் விவரிக்க நினச்சாலும் என்னோடய வார்த்தையெல்லாம் தாண்டி ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு மலை பயணமாக தான் இது இருந்துச்சு. அப்படிப்பட்ட மயில் பயணத்தை நீங்களும் சென்று ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை பெறணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்கும்போது தெரியும், இது ஒரு பாய்ஸ் பசங்க மட்டும்தான் போகிற மலை பயணம் அப்படின்னா எதுவும் இல்லை. நிறைய பேர் ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாகவே வந்திருந்தாங்க, ஒரு மினி ஃபேமிலி ட்ரிப்பாகவே. நீங்கள் ஒரு வீக்கெண்ட் பிளானாக எடுத்து கூட பண்ணலாம். இந்த வருஷம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சாலும் வருத்தப்படாதீங்க, அடுத்த வருஷம் இருக்குது. அந்த வருஷத்துலேயும் அந்த 4 புரட்டாசி மாதமான 4 சனிக்கிழமைகளில் நீங்கள் வந்து ஏறலாம். அது இல்லாமல் உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்தும் தமிழ்நாடு ட்ரெக்கிங் அந்த இதில் வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த வெப்சைட்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணி போகலாம். பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஸ்டக் ஆகி நின்றாதீங்க.
ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ புரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி விஷயங்களை கற்றுக் கொடுத்த மலை பயணமாக தான் அதை நம்புகிறேன். ஸோ ரொம்ப ஏன்னா யோசிக்காதீங்க. வாய்ப்பு கிடைக்குதா, ஜஸ்ட் மூவ் பண்ணுங்கள், ட்ரெக் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அதான் தேவை இப்போதைக்கு லைஃப்பில். நாங்கள் தான் பிளான் இல்லாமல் வந்துட்டோன்னா நீங்களே அதே தப்பை செஞ்சிடாதீங்க. வரும்போது வாட்டர் பாட்டில், தேவையான ஸ்நாக்ஸு, அப்புறம் எதுவும் ஃபுட்டு எதுவும் பேக் பண்ண முடிஞ்சால் பேக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா ஒரு 4 மணி நேரமாவது இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா பயணிக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான்டாக வந்துடுங்க. அரௌண்ட் ஒரு 3 ஹவர்ஸ் நீங்கள் ட்ரெக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்த ரீச் பண்ணுவீங்க. இதுலேருந்து கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணி போனால் தான் நமக்கு வந்து பெருமாள் கோயில் ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனை நம்ம ரீச் பண்ண போகிறோம். அதுலேருந்து ஒரு 1000 அடி போகணும் மேலே. அதுக்கப்புறம் தான் சிவன் கோயில் இருக்கும். ஸோ கைஸ், இந்த இடம்தான். இந்த இடத்துல நம்ம லெஃப்ட்டில் போனோம் அப்படின்னா பெருமாள் கோயில், அதே ரைட்டில் போனோம் அப்படின்னா சிவன் கோயிலுக்கு நம்ம ஒரு 1000 அடி மேலே ஏற வேண்டிய இடமா இருக்கும். அதுவுமே ரொம்ப அருமையான ஒரு பயணம்தான். நாங்கள் போனப்போ லைட்டாக மழை பெஞ்சதுனால ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்ததுனால நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல. மேலேருந்து டாப் வியூ வேணால் எடுத்திருப்போம். அந்த வீடியோஸ் கண்டிப்பாக நான் வந்து ப்ளே பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ லெஃப்ட்டில் தெரியுது பாருங்கள், அதுதான் ஃபஸ்ட் டெஸ்டினேஷன் பெருமாள் கோயில். இந்த இடமும் ஒரு கேம்ப் மாதிரி. நீங்கள் வந்து தமிழ்நாடு ட்ரெக்கிங் அந்த வெப்சைட்டில் இது அப்ளை பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் 1 டே ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு 2 டே ட்ரெக்கிங்கை அவங்க வந்து பிளான் பண்ணி கூப்பிட்டு போவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன். 1 டே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. 2வது நாளும் அங்கே போவீங்க. ஆனால் நம்ம வந்து அந்த ஸ்பெஷல் டேஸ் அந்த 4 நாளில் போனதுனால நம்ம கண்டினியூஸாக ஒரே நாளில் ரெண்டு பகுதியும் ஏறிட்டு அப்படியே இறங்கணும். ஆக்சுவலாக 4 நாள்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த புரட்டாசி மாதத்தோட 5 சனிக்கிழமைகளும் 5வது சனிக்கிழமை புரட்டாசி மாதமாக இல்லைனாலும் 5 சனிக்கிழமைகளிலுமே இங்கே வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அன்னதானம் கொடுக்குறாங்க. இவ்வளோ மேலே எல்லா பொருட்களையும் செட் பண்ணி சமைச்சு கொடுக்குறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலைமலை அப்படிங்கிற ஒரு ஏரியா சுற்றி இருக்கிற ஒரு 8 மலை கிராமங்கள் தான். அந்த மலை கிராமங்களில் வாழும் மக்கள் தான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கிராமம் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிட்டு பொருட்களை கொண்டு வந்து கொடுத்து அவங்களே சமைச்சு ஆட்களை வச்சு சமைச்சு இங்கே வந்து அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக நல்லாவே இருந்துச்சு.
நாங்கள் இந்த இடத்துல ரீச் ஆகிறப்ப கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. அந்த நேரத்தில் அவ்வளோ சுட சுட சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர், கேசரி, கூடவே பாயாசம் கொடுத்தாங்க, பருப்பு பாயாசம். எல்லாமே அந்த நேரத்தில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா நாங்கள் எதுவுமே ஒரு பிளான் பண்ணாமல் கொஞ்சமாக ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டிலு, ஒரு தேவையான சிம்பிள் சின்ன மலையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஆனால் இவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறம் மேலே சாப்பாடு கிடைக்குங்கிறது நாங்கள் எதிர்பார்க்காதது தான். ஒரு வழியாக அதை சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாகவே இருந்துச்சு. அதுவும் அந்த பாயாசம் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட். சாப்பாடு எல்லாமே சூப்பர், பாயாசம் எனக்கு இன்னொரு ஃபேவரட்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நீங்கள் யாரை பார்க்குறீங்கன்னு தெரியுது. நான் அதற்காக இந்த ஃப்ரேம் வைக்கல. வர வழியில் ஒருத்தனை மிஸ் பண்ணிட்டோம். அங்கே வரான் பாருங்க, கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு. எங்கே போனானே தெரில. திடீர்னு ரொம்ப நேரம் கழித்து எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ண இடம் இங்கே தான் வந்து ஜாயின் பண்ணுறான். அவனுக்காக தான் அந்த வீடியோ வச்சது. இந்த பிளேட் பார்க்க ப்ரோ எப்படி ப்ரோ கிடச்சி இந்த பிளேட் உங்களுக்கு? எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, கேப்பை யூஸ் பண்ணிட்டீங்க நீங்கள். டைம்லி ஜீரோ ப்ரோ, டைம்லி ஜீரோ. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பிளேட் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் பிளேட் தான். ஒருத்தவங்க யூஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல வாஷ் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. அதே தான் நம்மளோட ரோலும், நம்மளும் சாப்பிட்டுட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு போயிடணும். அதை தான் எடுத்து வருவோம். ஆனால் அவங்க மட்டும் அந்த பாக்கு மட்டைங்கிறத தட்டு வச்சுருந்தாங்க. அதனால் ப்ரீ பிளான்டாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்களாங்கிற ஒரு ஐயத்தில் தான் கேட்டது. ஆனால் அவங்க யார்ட்டையும் வந்து உஷார் பண்ணியிருக்காங்க அதை. இந்த இவங்க இருக்கார் பாருங்கள், இவர் தான் ரொம்ப நேரம் முகத்தை மூடிக்கிட்டு என்னை காட்டாதீங்கன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு யாருக்கு இவர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எந்த ஊர் பேர் என்ன அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிங்க. வீட்டில் ஏதோ போய் சொல்லிட்டு ஊர் சுற்றிட்டு அலைகிறாரு. எங்கே போனேன் பொறுமையாக அப்படியே நடந்து எப்படி எங்களுக்கு பின்னாடி போனேன்னு கேட்குறேன். அப்போ நம்ம எதனாவது இது பண்ணுவோன்னு சைடில் ஒளிஞ்சு இந்த ஆளோட ஆக்சுவலாக எங்களுக்கு முன்னாடி அவன் நடந்து போயிட்டு இருந்தாங்க. நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி போயா அப்படின்னு சொல்லியிருப்போம். எந்த கேப்பில் அவனை தாண்டணுன்னு தெரியல, எந்த கேப்பில் எங்களுக்கு பின்னாடி வந்தான்னு தெரியல. ஒரு 2-3 டைம் வந்து நாங்கள் தனியாக குறுக்கு பாதை அப்படின்னு எடுத்து வந்தோம். அந்த டைமில் போயிருப்பான்னு நினைக்கிறேன். அது ஒரு மர்மமாகவே இருக்குது இன்னும் எங்களுக்கு. அதனால தான் அந்த கேட்டுட்ருந்தோம். சிறப்பாக உள்ளே போயிட்டு தரிசனத்தை முடிச்சுட்டு வந்துட்டோம். வெளியில் வந்தோடனே அப்படியே லெஃப்ட்டில் பார்த்தோன்னா நன்கொடைங்க எல்லோரும் கொடுக்குறீங்களா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி எழுதிட்டு இருந்தாங்க. நாங்கள் பக்கத்தில் போயிட்டு அந்த குங்குமம் வச்சுருந்தாங்க, அதை எடுத்து அப்படியே நெத்தியில் பூசிக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கோயிலை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அப்படியே அடுத்த பயணத்தை தொடங்கலாம் அப்படின்ட்டு. இன்னொரு 1000 அடி ஏறணும் இல்லைங்களா, அதனால் அப்படியே சிவனை பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம்.
சொல்லி ஆகணும். இந்த காட்டிலேயே இந்த பூ மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று, அதுவும் இந்த கோயில் அமைஞ்சிருக்க இடத்துல மட்டும்தான் இருக்குது. நானும் முழுசாக எல்லா பகுதியும் ஏறிட்டு சிவன் கோயில் மேலே ஏறி வந்து பார்த்தோம்னா தெரியும். முற்றி பார்க்க இந்த ஒரு மரம் தான் இருக்குன்னு பிரமிப்பில் வந்து கீழே வந்து கேட்குறேன். இவங்க கீழேருந்து எடுத்து வந்து வச்சு நட்டு வளர்த்துருக்காங்க இந்த மரத்தை. இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா மெயின் குக்கிங் ஸ்பாட்டு. அப்படியே உள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராசரிஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஏரியா. லெஃப்டில் ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பொருட்களெல்லாம் மேலே கொண்டு வந்து அன்னதானம் அதாவது 12 மணி நேரம் பகல் நேரங்களில் ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. இங்கே தான் இந்த இடத்துல தான் நம்ம பிளேட்லாம் வாஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே ஒருத்தர் இருப்பார், தன்வாளர் ஒருத்தர். அவரே ஆல்ரெடி வாஷ் பண்ணியிருக்க பிளேட்டை ஒன்ஸ் வாஷ் பண்ணி கொடுப்பாரு நம்மள்ட்ட. ரொம்ப கைண்டாக நடந்துக்கிட்டாங்க எல்லாருமே. ஒரு சில டவுட்லாம் கேட்டதுக்குமே நல்லா கைண்டாக ஆன்சர் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க உபசரிப்புங்கிறது. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. எங்கடா ரொம்ப நேரமாக பெருமாள் கோயிலே காட்டிகிட்டு இருக்கேன், எப்படா சிவன் கோயிலுக்கு ஏற போகிற அப்படின்னு கேட்குறீங்கன்னு புரியுது. அடுத்து அங்கே தான் கிளம்பிட்டோம். நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலை, எடுத்த வரைக்கும் நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். அடுத்து ஒரு 1000 அடி ஏறணும். ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்துச்சு மழை பெஞ்சனால லைட்டாக. அதனால் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். ஒரு வழியாக நம்ம வந்து டாப் ஆஃப் த வியூக்கு வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து தான் கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலேருந்து எத்தனை அடி? 5300 அடி உயரம். ஸோ அதை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு ட்ரெக்கிங் வந்து நாங்கள் முடிச்சாச்சு. ட்ரெக்கிங் வெரி எப்படி சொல்கிறது, கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஈஸின்னு சொல்ல முடியாது. நல்லா என்ஜாய் பண்ணி வந்தோம். வெயிலும் அடித்தது, மழையும் பெஞ்சது, கிளைமேட் சில்லுன்னு ஆகுது, மிஸ்ட்டும் வந்துச்சு. ஸோ ஓரளவு எல்லாமே மிக்ஸ்டாக ஒரு கிளைமேட் வந்து எங்களுக்கு அமைஞ்சது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர். ஓகே.